ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பெரிய ட்ரீம் வச்சுருக்கீங்களா? ஐஏஎஸ் ஆகணும், யூடியூபர் ஆகணும், இல்லைனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள் ட்ரீம் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்களோ அதே இடத்துல தான் இன்றைக்கும் இருக்கீங்களா? எந்த எஃபர்ட்ஸுமே போடாமல்? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ உங்கள் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. பட் இதில் சொல்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ரியாலிட்டியை ஹிட் பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட பிரச்சனை ட்ரீமில் இல்லை, ஆக்ஷனில் இல்லை. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட 4 திங்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு மேட்ச் ஆகும். நம்பர் 1, மோட்டிவேஷன் வரணும்னு எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். யாராவது எனக்கு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம நம்புகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாளைக்குலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லைனா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், அப்படி போய்க்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிற அந்த டே ஒரு நாளும் நம்மளுக்கு வராது. இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ரியாலிட்டி என்னென்னா, மோட்டிவேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்பேன், மோட்டிவேஷன் வந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒரு தப்பு. நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ராயிங்கை ஒரு 5 மினிட்ஸில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்கெட்ச் எடுத்து அதை ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ண ஆரம்பித்தா தான் ஓகே, நம்ம இவ்வளோ அழகாக இந்த பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு மோட்டிவேட் ஆகி ஃபுல் ட்ராயிங்கையும் நம்ம 5 மினிட்ஸில் முடிப்போம். ஸோ தட் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 30 மினிட்ஸில் நீங்களே கண்டினியூவாக ட்ரை பண்ணுவீங்க. எல்லா சக்ஸஸ் ஆன பீப்புள் பின்னாடியும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. எல்லாருமே ஒரு ஸ்மால் டைம் பீரியடில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. போக போக அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். நம்பர் 2, பர்ஃபெக்ட் டைமிங் நம்ம தேடுறோம். மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தேடுறோம். எப்போதுமே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சக்ஸஸை நம்மளே ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே பர்ஃபெக்ட் டைமில் ஸ்டார்ட் பண்ணல, அவங்களுக்கு கிடைச்ச டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட் எதுனாலுமே ஓகே, பர்ஃபெக்டாக ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கல. நம்பர் 3, ரிசல்ட் மட்டுமே நம்ம எதிர்பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நாள் ஜிம் போனாலே வெயிட் குறையணும். ரியாலிட்டியில் இப்படி இருக்கவே இருக்காது. மூவி சீன்ஸில் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ தட் இந்த மைண்ட் செட்டை நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். மரத்துக்கு தினமும் தண்ணி ஊற்றுறோம், அது அடுத்த நாளே பழம் வருமானா? இல்லை. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் நம்ம சக்ஸஸும். ரியாலிட்டியில் சக்ஸஸ் வர்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்றா நம்ம கடந்து வந்தால் தான் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அப்துல் கலாமாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்களோட சக்ஸஸை அட்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சக்ஸஸுங்கிறது ஈஸியாக கிடைக்குமானா? இல்லை. நம்ம அதுக்காக ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அப்போ தான் சக்ஸஸை கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ண முடியும். நம்பர் 4, மற்றவங்களோட நம்ம லைஃப்பை எப்போதுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இதிலெல்லாம் எல்லாருமே ஹாப்பியாக இருக்க மாதிரி, அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்ச மாதிரி, யூடியூப்லலாம் எல்லாருமே ஹாப்பியாக இருக்க மாதிரியும், அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரம் கிடைச்ச மாதிரியும் நம்மளுக்கு நம்மளே கற்பனை பண்ணிகிட்ருக்கோம். பட் ரியாலிட்டி அது இல்லை. அது கிடைக்கிறதுக்கு பின்னாடி அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அதை அட்டைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ஜி ஸ்குவாட்க்கு பின்னாடி எவ்வளவோ அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோ அப்லோட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணி வாட்ச் ஹவர்ஸ் வாங்கி இந்த மாதிரி நிறைய அவர் அதுக்காக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ஐடென்டிட்டி, இவ்வளோ ஒரு யூடியூபராக அவர் வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நீங்களும்
ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கான ஸ்டெப்ஸை எடுங்க. ஒரு சின்ன ஸ்டெப் ஒரு நாளைக்கு எடுத்தால் கூட உங்களால் அந்த சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 1 வீக்கில் நான் இதை பண்ணுவேன், 1 டேயில் நான் இதை பண்ணுவேன், அந்த மாதிரி ஸ்மாலாக ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பெரிய ட்ரீமுக்கு பின்னாடி இருக்க ஸ்மால் ஸ்டெப்ஸை கமெண்ட் பண்ணி 1 வீக் அப்புறம் அந்த கமெண்ட்டுக்கு நீங்களே ரிப்ளை பண்ணுங்கள். நான் இந்த இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.